வெல்கம் டு மேக்ஸ் டைகர் தமிழ். இந்த வீடியோவில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் 2 மார்க் பார்க்க போகிறோம். பாருங்கள், என் ஆஃப் ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு 3, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு 10 எனில் என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி காண்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். தீர்வு n of a வெட்டு b is equal to 3, n of a சேர்ப்பு b is equal to 10. அப்புறம் வந்து n of p of a delta b கண்டுபிடிக்கணும். அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து n of a delta b கண்டுபிடிச்சிக்கலாம். n of a delta b is equal to ஃபார்முலா என்னது? n of a சேர்ப்பு b மைனஸ் n of a வெட்டு b போட்டோம்னா என்னது? a சேர்ப்பு bக்கு பதிலாக 10 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 7. n of a சேர்ப்பு b இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ n of p of a டெல்டா b இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n of a டெல்டா b. இப்போ 2 பவர் a டெல்டா பின்னா 2 பவர் 7. 2 பவர் 7 எவ்வளோது? 208. ஸோ n ஆஃப் p ஆஃப் a டெல்டா b இஸ் ஈக்குவல் டு 128. இந்த சம் புரிஞ்சிருக்கா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். 12வது கணக்கு பாருங்கள். 1 மைனஸ் 2 sin x என்ற சார்பின் சார்பகத்தை காண்க. பாருங்கள், தொகுதி பகுதின்ட்டு இருக்குது. இந்த பகுதி எப்பயுமே என்னவாக இருக்கக்கூடாது? 0வாக இருக்கக்கூடாது. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு 0னா நம்ம வந்து கிடைக்கிற சார்பகம் என்னது? 0வை தவிர்த்து இருக்கிறத எல்லாமே என்னத்தை சொல்லிடலாம்? சார்பகம்னு சொல்லிடலாமா? இப்போ வாங்க போகலாம். இப்போ இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். 1 மைனஸ் 2 sin x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ மைனஸ் sin x இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 அங்கிட்டு போகும்போது என்னவாகும்? -1 ஆகும். இந்த மைனஸ்க்கும் இது கேன்சல் ஆயிருமா? இப்போ sin x மட்டும் இங்கிட்டு வைங்க. sin x இஸ் ஈக்குவல் டு 1/2. sin x 1/2ஓட வேல்யூ என்னது? இப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? x இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு பை ப்ளஸ்ஸு -1 பவர் n π/6. இதுதான் என்னது? எக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த எக்ஸ் இதை வந்து எக்ஸோட வேல்யூவாக கொண்டிருக்க எதுவுமே என்னது? சார்பகமாக அமையாது. அப்போ நம்மக்கிட்ட என்னத்தை கேட்டிருக்காங்க? சார்பகங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சார்பகம் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இப்போ ஆர் என்னது? ஆறுங்கிறது வந்து ரியல் நம்பர்ஸ், ப்ளஸ் நம்பரும் மைனஸ் நம்பரும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? மைனஸ் n இன்ட்டு பை ப்ளஸ் -1 பவர் n π/6. இந்த கணக்கு புரிஞ்சா? π/6. ஓகேவா? அதாவது சார்பகம் நம்ம கேட்குறாங்க. சார்பகம் எப்படி இருக்கணும்? முதல்ல வந்து பை வந்து நமக்கு வந்து 0வாக இருக்கக்கூடாது. பகுதி 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து கணக்கிட முடியாது. அதனால் அதை 0 வச்சுக்கிட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிக்கிறோம். எக்ஸை கண்டுபிடிச்சி அதை சார்பகத்துலேருந்து கழிச்சா அப்போ 0வை தவிர்த்து வர எல்லா நம்பரும் என்னது? சார்பகங்களாக ஆயிரும். ஸோ ஆர் மைனஸ் எக்ஸு. ஸோ ஆர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ பதிலாக இதை பிரதிக்கிட்டோம்னா கணக்கு முடிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சா? புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க. பாருங்கள், a ஈக்குவல் டு 1, 2, 3, 4, b ஈக்குவல் டு 3, 4, 5, 6 எனில் n ஆஃப் a சேர்ப்பு b இன்ட்டு a வெட்டு b இன்ட்டு a டெல்டா பியை காண்க. அப்போ நம்ம எத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும்? 3 வேல்யூ. a சேர்ப்பு b, a வெட்டு b, a டெல்டா b கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a என்ன எழுதிடலாமா? a இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. b ஈக்குவல் டு 3, 4, 5, 6. இப்போ டைரெக்டாக எழுதிடலாமா? இப்போ a சேர்ப்பு b
ஏல இருக்க கணங்கள்லாம் என்னது 1 2 3 4. பியில் என்ன 3 4 ரெண்டாவது இறக்க வருது, அப்போ அதை எழுதக்கூடாது. மீதி இருக்கிறது என்னது 5 6. ஸோ 5 6. ஸோ இதோடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தலாமா? n ஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. எழுதியாச்சா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பின்னா என்னது? 2 கணங்களுக்கும் பொதுவாக இருக்கிறது. ஏ வெட்டு பி என்ன இருக்குது? 3 4 2 இதுலேயும் பொதுவாக இருக்கா, அப்போ அதை எடுத்து எழுதுவோம். ஸோ 3 4. ஸோ n ஆஃப் ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு 2 1 2. ஓகேவா? n ஆஃப் ஏ டெல்டா பி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ சேர்ப்பு பி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி. ஏ சேர்ப்பு பி என்ன கண்டுபிடிச்சோம்? 6 மைனஸ் ஏ வெட்டு பி என்ன கண்டுபிடிச்சோம்? 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ n ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு? 4. இப்போ வந்து 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? டைரெக்டாக அதை பெருக்கல்ல போட்டு எழுதிட வேண்டியதான். n ஆஃப் ஏ சேர்ப்பு பி இன்ட்டு n ஆஃப் ஏ வெட்டு பி இன்ட்டு n ஆஃப் ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு. இப்போ n ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ என்னது? 6 பெருக்கல் ஏ வெட்டு பியோட வேல்யூ என்னது? 2 பெருக்கல் ஏ டெல்டா பியோட வேல்யூ என்னது? 4. இப்போ எல்லாத்தையும் பெருக்குவோமா? இதையும் பெருக்குனா எவ்வளவு? ஈஸியாக இதையும் பெருக்கும். 8 8 6 48. அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த புரிஞ்சா? இந்த கணக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.